திமுகவை வீட்டுக்கு அனுப்பவும் என்ற ஒற்றை குரல்தான் அதிகம் ஒலிக்கிறது என்று திருப்பூர் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜ் விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜ் இன்று கொங்கணகிரி, எம்ஜிஆர் நகர், சாமுண்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவை வீட்டிற்கு அனுப்பவும் என்ற ஒற்றை குரல் தான் அதிகம் ஒலிக்கிறது என்று கூறினார். திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தினேஷ்குமார் இருவரும் நன்றாக வாயில் வடை சுடுவார்கள் என விமர்சித்தார். அதை சுட்டிக்காட்டும் விதமாக இன்று வடை சுட்டு பிரச்சாரம் மேற்கொண்டதாக தெரிவித்தார். செல்கின்ற அனைத்து பகுதியிலுமே மக்கள் எப்படா எலெக்ஷன் வரும், இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத ஒரே ஒற்றை குரல் மட்டும்தான் கால் விட்டு இருந்தது. எப்படா எலெக்ஷன் வரும், எப்படா திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள், திருப்பூருடைய மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த திமுகனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இங்க என்னை எதிர்த்து தெற்கு தொகுதியில திமுக சார்பா நிக்க தினேஷ் அவர்களும் வாயில நல்லா வர சொல்லுவாங்க. அதை வர சொல்லுவாங்க அப்படிங்கிற மக்கள் மத்திய எடுத்து சொல்றதுக்காக தான் வர சொல்லி காமிச்சிருக்கேன் நான். தாமரை வெற்றி மக்கள் மத்தியில இன்று தெற்கு தொகுதியில அனைவரும் வெற்றி வெற்றி எங்க சென்றாலும் சரி திமுக அழிச்சு ஆகணும்னு ஒரே குறிக்கோள். நான் கட்சிக்காரர் ஒரு எதிர்கட்சி வேட்பாளரை விட மக்கள் இன்று விழிப்புணர்வா இருக்காங்க. எப்படா எலெக்ஷன் வரும், எப்படா வீட்டுக்கு அனுப்பணும், எங்க போனாலும் சரி குப்பை இல்ல வரி அழுகிறாங்க. அவங்களுடைய கண்ணீர் தண்ணீர் வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு அழுகிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க.